பெரியவங்களுக்கு திதி கொடுக்கணும், கர்மா குறையும். எல்லாமே சொல்கிறேன். இந்த உலகத்தில் யாருமே இல்லாதவங்க என்னங்க பண்ண முடியும்? அவங்களுக்கு யார் கொடுப்பா? அதை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். அந்த யோசனையெல்லாம் யாருமே சொல்கிறதில்ல. நாங்கள் உட்காந்தோம் இது அதுன்னு ஜோசியம் எங்கே தலைமுறை ரொம்ப இதுவாக அப்பத்துலேருந்து வருது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு கடகராசி பூச நட்சத்திரம் கும்ப லக்னங்க. நான் இது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஆனால் என்னுடைய தலையெழுத்து எப்பயுமே ஒரே மாதிரி இருக்குது. கூட இருக்கிறவங்க தான் குழி பறிப்பாங்கன்னுவாங்க. சொந்த பந்தம் எல்லாமே இவங்க மூலியமாக தாங்க நான் ரொம்ப டவுனாக போனேன். சொல்லலாம் இவங்க தலக்கணமாக ஆடினாங்கன்னு. தலக்கணம் இல்லைங்க, தலையெழுத்து இதுதான்னு நானும் போயிட்டே இருக்கேன். இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வான்ற மாதிரி என் லைஃப்பில் இன்றைக்கி போச்சுன்னா தெரியும், நாளைக்கு விதனா நல்ல விதமாக பிறக்குமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். இதை விட என்ன ஒன்றே நமக்கு பசங்க பிறந்தாங்கன்னா அவங்க தலையெழுத்து எப்படி அமையுமோ அதைப்படி தான் குடும்ப சூழ்நிலை அமையும்னு சொல்லுவாங்க. அது உண்மைங்களா? இல்லை நான் பிறந்தது இதுதான், என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். பூச நட்சத்திரம் கர்மா நட்சத்திரன்றாங்க. கர்மா பண்ணாதவங்க யாருமே இல்லைங்களா? சொல்லுங்கள். ஏன் பூச நட்சத்திரம் இப்படி தான் இருக்கணும்? சனியோட நட்சத்திரம்னு சொல்கிறீங்களே, சனி பகவான் குள்ளமாக கருப்பாக குண்டாக இருப்பாங்க, காலும் நொண்டிக்கிட்டு நடக்கிறாங்க. அதே சிம்டம் எனக்கு இருக்குது, சரிங்களா? ஆனால் இன்றைக்காவது விமர்சனம் வருமானு எதிர்பார்க்குறோம். கடகராசிக்கு அள்ளி கொடுப்பாங்கன்றாங்க. கொடுத்த பின்னாடி சொல்கிறேங்க. கொடுக்கலைன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த கோயிலுக்கு போனால் இந்த கோயில் முடியாதவங்க எங்கெங்கே போக முடியும்? கால் எலும்பு உடஞ்சிருக்கு, இது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. வாழ்க்கையே உடஞ்சா எப்படிங்க ட்ராவல் பண்ண முடியும்? எல்லோரும் எடுத்தோம் கவுத்தோன்னு டாப்லாம் வராங்க. என் ராசிக்கு எங்கேயுமே வரதில்லை. ஒரு சின்னது செஞ்சால் கூட எனக்கு பெருசாக தோணுதுங்க. எதுவுமே இல்லை. பெற்றவங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அதுவும் நல்லாயிருக்கும். எந்த விதத்துலேயும் எனக்கு யாருமே உதவி இல்லை. உதவி பண்ணுறவங்களும் தூரமாக போகிறாங்க. எவ்வளோ வழி தெரியுங்களா? எல்லாமே சொன்னால் கேவலம் நினைப்பாங்க. நம்ம கஷ்டம் நம்மளோட வச்சுக்கணும், எதையுமே சொல்லக்கூடாதுன்னு நினைப்பாங்க. சுழட்டி கஷ்டத்தை கொடுத்தாலையும் கடவுள் தாங்க நம்மளை படைச்சாங்க. அதுக்கு ஒரு வழி கிடைக்காத? சொல்லுங்கள் பார்க்கலாம். பதில் எதிர்பார்ப்பேன்.